அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம். ஜோதிடம் பகுதியில் 2025 ஆவணி மாதம் கடக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். ராசியிலேயே புதன் இருக்கிறார். ஆவணி 4ஆம் தேதி புதனுடன் சுக்கிரனும் சேரப்போகிறார். மற்றவர்களுக்காகவும் மனைவிக்காகவும் தொழில் சார்ந்தும் அலைச்சல்கள் இருக்கும். உறவினர்கள் சேர்க்கை இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பேச்சினாலே பிரச்சனை வரும். அதனால் வருமான தடையும் ஏற்படும். மற்றவர்களால் ஆதாயம் குறையும். கவனத்துடன் பேசினால் மறைமுக வருமானங்கள் வரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 9ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை செய்வதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உடனே செயல்பட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். செயல்பட ஆரம்பித்தவுடன் மீண்டும் ஒரு தோய்வு வந்துவிடும். தோய்வடையாமல் வேலைகளை செய்தால் வேலைகள் சீக்கிரம் முடியும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்தது போல சுக சௌகரியங்கள் அமையும். இந்த மாதத்தில் உறவினர்கள் சேர்க்கை, புதிய மனிதர்களின் சந்திப்பு, பெண்களால் ஆதாயம் போன்றவை இருக்கும். 5 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் சனியின் பார்வையோடு இருப்பதால் பிள்ளைகள் தங்களது தேவைகளை போராடியாவது பூர்த்தி செய்து கொள்வார்கள். 6 கூடிய குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதிலும் ஜாமீன் போடுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். 7, 8 கூடிய சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் வரக்கூடிய ஆதாயங்கள் சற்று தள்ளி போகும். ஆவணி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை புதிதாக செய்யக்கூடிய செயல்களையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது தொந்தரவுகளை குறைக்கும். அப்படி தவிர்க்க முடியாமல் செய்யக்கூடியதாக இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்து அதன் பின்பு செய்யலாம். மனைவிக்கும் உடன் இருப்பவருக்கும் தொழில் செய்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் இந்த மாதம் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். தொந்தரவுகள் குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.